நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது, உங்க வீட்ல ஒரு கும்பராசிக்கார பிள்ளை பருவ வயதில இருக்காருன்னா, தனிமையில இருக்கிறார். இல்ல அதிகமா நட்பு வட்டாரங்களோட இருக்கார். ரொம்ப மொபைல்லயே நோண்டுறார்ன்னா, அவர் கெடுகிறார்ன்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்பேஸ நம்ம கேப் விடக்கூடாது. நம்ம ஃபில் பண்ணி அவர ஏதாவது ஒரு வேலையில போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா கெட்டு போயிருவாரு. அதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா தடம் மாறுறதுக்கான காலகட்டம். 2வது வயதானவங்க இருக்காங்க அப்டின்னாலும், குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னாலும் ஹெல்த்ல அடிக்கடி தொந்தரவு வரும். அப்போ உடல் நிலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில ரொம்ப அவசியமான ஒரு அமைப்பு. அதனை அடுத்து தான் 3வது விஷயம் மன வாழ்க்கை. இதில அடிக்கடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில வந்து அவங்க அத சொன்னாங்க, இவங்க இத சொன்னாங்க. பிறர் சொன்னத கேட்டு சந்தேகப்பட்டு, சந்தேகத்தினால குடும்ப பிரச்சனை, பிரிவினைன்னு வண்டி ஓடிரும். தனஸ்தானத்தில அதாவது குடும்பஸ்தானத்தில இருக்கிற சனி பகவானும் அவசரப்பட்டு எதையாவது ஒண்ண பேச வச்சுருவார். அப்ப கூடுமான வரையிலும் மன வாழ்க்கையில ஒரு கணவனை பற்றி மனைவிக்கு இல்லாத புரிதல், மனைவியை பற்றி கணவனுக்கு இல்லாத புரிதல் பிறருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ பிறர் சொல்றாங்கங்கிறதெல்லாம் நம்ம நம்பி குடும்பத்தில பஞ்சாயத்த உண்டு பண்ணிறக்கூடாது. ஸோ விட்டு குடுத்து போகணும். போகலன்னா அது விட்டுட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடணும். சரிங்களா? மன வாழ்க்கையில கவனம் தேவை.